குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி முடிஞ்சுது லாஸ்ட்டு ஃப்ரைடே அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். வேர்ல்டு மார்க்கெட்டில் வெள்ளிக்கிழமை என்ன ஆச்சுன்னா டவ் 30 வந்து 270 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. எஸ்எம்பி வந்து 8 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் கம்போசிட்டு 81 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. டேக்ஸ் வந்து 3 பாயிண்ட் மைனஸு. சிஎஸ்சி 40 14 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. எஃப்டிஎஸ்சி 3 பாயிண்ட் மைனஸு. ஓகேங்களா. இப்போது க்ரூட் ஆயிலெலாம் பார்த்தா 95 முடிஞ்சிருக்கு. இப்போ பிரெண்ட் க்ரூட் ஆயில் எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்னா 94.45 இன்றைக்கி ட்ரேடிங் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு நிலவரம் மணி இப்போ வந்து 3 ஆக போகுது. இப்போ நிலவரம் வரையும் இதுதான். நாளைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்டு கிடைக்கும். இல்லை இதுக்கு கீழேயே ஓப்பன் ஆச்சுன்னா இதே லெவலில் இருந்தால் ஒரு மைல்டான பாசிட்டிவிட்டி கிடைக்கும். ஓகேங்களா. பட் நேற்று நடந்த அந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் பேச்சுவார்த்தை என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டே தோல்வி அடைஞ்சதாக தான் அந்த துணை பிரசிடெண்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி அவர் அமெரிக்காவும் கிளம்புற மாதிரி நியூஸ் நான் பார்த்தேன். அதாவது பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறலை. ஈரான் வந்து அமெரிக்கா சொன்ன எந்த ஒரு இதையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. ஈரான் சொன்னதையும் அமெரிக்கா எதையும் அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ பேச்சுவார்த்தை தோல்வி. இப்போது இந்த ஈரான் யூஎஸ் ஸ்டாக் வந்து அவர் ஜேடி வான்ஸ் தானே அவர் பேர், துணை பிரசிடெண்ட்டு, அவர் தலைமையில் நடந்தது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு, நியூஸ்லேயும் வந்துடுச்சு. இது இன்றைக்கி மார்க்கெட்டில் வெகுவாக பாதிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி அதிகபட்சமாக எல்லா மார்க்கெட்டும் இன்றைக்கி லீவு தான். நாளைக்கு இப்போ க்ரூட் ஆயில் பிரெண்ட் மட்டும் நடக்குது. நம்ம மற்ற இந்த க்ரூட் ஆயிலெலாம் என்ன ரேட்டு அப்படின்றது தெரில. ஏன்னா மார்க்கெட் ட்ரேடிங் நடக்கலை, அதனால் நமக்கு தெரியாது. நாளைக்கு இதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும், இந்த ஜேடி வான்ஸு ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் இந்த க்ரூட் ப்ரைஸு, அதோட அப் ட்ரெண்ட் பயாஸ் எப்படி இருக்கும், இல்லை டவுன் ட்ரெண்ட் பயாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு தான் ஒரு கேப் அப் ஒரு கேப் டவுன் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வரும். இப்போ வரையும் நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்றத பார்த்தா 24,020 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதாவது ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. 72 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. அப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டியும் அதே லெவலில் தான், ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2-3 பாயிண்ட் வித்தியாசம் இருக்கலாம். ஸோ இப்போது வரையும் 72 பாயிண்ட் மைனஸில் தான் இருக்குது. ஓகேங்களா. அப்போ நாளைக்கு இந்த சுச்சுவேஷனை வச்சு மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு 50-60 பாயிண்ட் கீழே கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஓகேங்களா. இப்போ இந்த ஜேடி வான்ஸ் அவரோட ஸ்டேட்மெண்ட்டு, ஈரான் ஸ்டேட்மெண்ட்டு, க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் நாளைக்கு ட்ரேட் ஆகும்போது அதோட இம்பேக்ட்டு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரெஷரை உண்டு பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக கேப் டவுன் ஓப்பனிங் அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியும். பத்தாவதுக்கு நம்ம கவர்மெண்ட்டு கூட ஆயில் ப்ரைஸை வந்து அந்த கலால் வரி இன்க்ரீஸ் பண்ண தான் நான் நியூஸில் பார்த்தேன். அப்போ இது என்ன ப்ரெஷர் ஆகும்னா இந்த ஐஓசி, பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் இதெல்லாம் கண்டிப்பாக ப்ரெஷர் கண்டிப்பாக ஏறும். அதே மாதிரி இந்த ஏவியேஷன், பெயிண்ட்டு, கெமிக்கல் இதோட காஸ்ட்டு வந்தால் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்ஃப்ளேஷன் கன்சர்ன் என்ன ஆகும், மார்க்கெட்டில் வீக்கான ஒரு சென்டிமெண்ட்டை க்ரியேட் பண்ணும் நாளைக்கு. ஓகேங்களா. க்ரூட் ப்ரைஸு கரண்ட் இப்போ ட்ரெண்டை விட மேலே போச்சுன்னா பாசிபிலிட்டி நமக்கு கேப் டவுன் ஓப்பனிங் அப்படின்றது கிளியராக தெரியுது. இப்போ 94 ட்ரேட் ஆகிட்டுருக்கு பிரெண்ட் க்ரூட் ஆயில். அது நாளைக்கு போக போக அதோட ட்ரேடிங் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பெரிய லெவலில் இம்பேக்ட்டு டவுன் சைடில் நாளைக்கு ஏஷியன் மார்க்கெட், யூஎஸ் ஃபியூச்சர்ஸ், நம்ம இந்தியன் மார்க்கெட், ஜாப்பனீஸ் மார்க்கெட் எல்லாமே பெரிய லெவலில் கீழே கேப் டவுன் ஓப்பனிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஈரான் டென்ஷன் வந்து நமக்கு சீஸ்ஃபயர் 2 வாரம் அப்படின்னு சொன்னது பேருக்கு தான் சொல்லியிருக்காங்களே கண்டி, அதுக்குள்ளே மார்க்கெட் ஏறிச்சு, அதுக்கு இம்பேக்ட் பண்ணிச்சு அந்த 2 நாளில். ஆனால் நிஜமாலுமே அது சீஸ்ஃபயராக இருந்துதான்னு கேட்டால் இல்லை. அப்போது அதோட இம்பேக்ட் டென்ஷன் எப்படி இருக்குன்னா நாளைக்கு பெரிய லெவலில் காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த க்ரூட் ப்ரைஸ் திடீர்னு ஏறிச்சுன்னா நம்ம ரூபா மதிப்பு என்ன ஆகும், இன்னும் டிப்ரிஷியேஷன் ஆகும். டிப்ரிஷியேஷன் ஆச்சுன்னா என்ன பண்ணுவான், எஃப்ஐஎஸ்எல் தான் பண்ண போகிறான். ஆனால் அதிசயமாக நேற்று லாஸ்ட்டு ஃப்ரைடே எஃப்ஐஎஸ், டிஐஸும் சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கு வாங்கி தான் வச்சுருக்காங்க. ஆனால் அவ்வளோ பெரிய செல்லிங் எவன் பண்ணால், அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய பையிங் யார் பண்ணா அப்படின்னு நமக்கு ஒன்றுமே தெரியல. இந்த எஃப்என்டோவில் நடக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும் இந்த செபி. எனக்கு நிஜமாலுமே அது ரொம்ப நாள் என்னுடைய ஒரு ஆதங்கம். வெறும் எஃப்ஐஎஸ், டிஐஸ் கேஷ் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறத விட அந்த
ட்ரேடிங் அன்றைக்கான இன்ட்ராடேயில் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணாங்க, டிஏஎஸ் என்ன பண்ணாங்க, மற்ற இந்த ப்ரொப்போட்டர்ஸு அவன் இவன் எவன்லாம் என்னென்ன பண்ணான் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு கொடுத்தா நம்மளை மாதிரி ட்ரேடர்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், ஒரு க்ளூ கிடைக்கும். அதை கொடுக்க மாட்டுது செபி. வெறும் அந்த கேஷ் மார்க்கெட்டில் என்ன பண்ணாங்களோ அதை மட்டுமே கொடுக்குது. அதில் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்கான், இந்த பக்கம் கேஷ் மார்க்கெட்டில் பை பண்ணுற மாதிரி பண்ணிட்டு F&Oவில் டெரிவேட்ஸில் என்ன பண்ணான் அப்படின்றதே நமக்கு தெரிய மாட்டுது. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு ட்ராப் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகேங்களா? அப்போது இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், இந்தியனோட ஃபியூல் வந்து எக்ஸைஸ் டியூட்டி அதிகமாகிடுச்சு. இப்போ அதிகம் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் கவர்மெண்ட்டில். அப்போது ஷார்ட் டேர்மில் இன்ஃப்ளேஷன் ஃபியர் அதிகமாக இருக்கும். கன்சம்ஷன் ஸ்டாக்ஸ் அதெல்லாம் கண்டிப்பாக பெரிய அளவில் வீக் ஆகும். ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது மார்க்கெட்டில் கண்ட்ரோலில் இருக்குமா இல்லை அன்கண்ட்ரோலாக போகுமா அப்படின்றது போக போக தான் தெரியும். அப்போது இதெல்லாம் நம்ம ஓவராலாக செக் பண்ணால் லாங் டேர்மில் தான் இது நல்லாயிருக்கும், மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது நாளைக்கு மார்க்கெட்டில் எதெல்லாம் அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா எஃப்எம்சிஜி, ஆட்டோ, அந்த ஓஎன்ஜிசி, ஆயிலு இதெல்லாம் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஆல்ரெடி யூஎஸ் மார்க்கெட்டு டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஐடி ஸ்டாக்ஸும் நாளைக்கு வீக்காக ஓப்பன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பேங்கிங்கும் ஒரு வீக் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம மார்க்கெட் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு என்னை பொறுத்த வரையும் ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா எங்கே சப்போர்ட் எடுக்கும், எங்கே ரெசிஸ்டன்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், பாருங்கள் வாங்க. இதுதான் சென்செக்ஸு. இந்த பேஸ் லைன் வந்து 77,537 முடிஞ்சிருக்கு. நான் ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்காக இருந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இது தான் 77,197. அதை உடைச்சானா இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்தது 77,718. இது செகண்ட் சப்போர்ட்டு. அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சிதுன்னா 76,470 தேர்டு சப்போர்ட்டு. என்னை பொறுத்த வரையும் மார்க்கெட் இந்த கேப் இங்கே இவ்வளோ பெரிய கேப் இருக்குது, அதை ஃபில் பண்ணாமல் போகாது அப்படின்ற மாதிரி நான் இன்னமும் பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா மார்க்கெட்டில் இப்போ இருக்கக்கூடிய அந்த அக்ரிமெண்ட்டும் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால் அந்த 2 நாளுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. சீஸ் ஃபயர் அப்படின்னு அமெரிக்கா சொன்னதுக்கப்புறம் அந்த 2 நாள் தான் இங்கேயே சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு மார்க்கெட். இப்போ தான் இந்த அக்ரிமெண்ட் எந்த உடன்பாடும் எட்டப்படலையே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும். அப்போது நாளைக்கு அதோட இம்பேக்ட் மார்க்கெட்டில் இருக்கும். அப்படி இருந்தால் இந்த ஃபோர்த்து சப்போர்ட்டு 76,166 இது வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நாளைக்கு டவுன் ட்ரெண்டில் தான் முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த கேப்பை வர கம்மிங் வீக்ஸில் இது ஃபில் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் பிலீவ் பண்ணுறேன். இது சப்போர்ட் லெவலில். ஒருவேளை கேப் அப் ஓப்பனிங்காக இருந்து நாளைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் இந்த பேஸ் லைனுக்கு மேலே கிடச்சா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 77,760. ஓகேங்களா? அதை ஸ்ட்ராங்காக உடைச்சா 78,012. அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சானா 78,312. 78,312. ஓகேங்களா? இந்த 3 ரெசிஸ்டண்ட்டு போதும் நாளைக்கு. இது சென்செக்ஸ்க்கான இன்ட்ராடே லெவல்ஸ், நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ். ஓகேங்களா? அடுத்தது நம்ம நிஃப்டி 50 வந்துடுவோம். நிஃப்டி 50 வந்தால் நிஃப்டி 50ல் இது ஒரு பேஸ். ஓகேங்களா? பேஸ் நான் ஃபீல் பண்ணுறது ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அப்படி கிடைச்சா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 23,948. இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு. இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டும் கூட. இதை ஸ்ட்ராங்காக உடைச்சிச்சின்னா 23,859 செகண்ட் சப்போர்ட்டு. அதையும் உடைச்சா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் கீழே வரும். 23,764 இருக்குது இந்த கேப்பு. ஸோ இந்த 3 சப்போர்ட்டு போதும் நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸாக மார்க்கெட்டில் நிஃப்டி 50க்கு. இல்லை ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்கிற மாதிரி இருந்தால் இந்த பேஸுக்கு மேலே இருந்தால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 24,139. இந்த 24,139 ஸ்ட்ராங்காக உடைச்சா 24,207. ஓகேங்களா? அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சா 24,317. இது 3வது ரெசிஸ்டண்ட். இந்த 3 ரெசிஸ்டண்ட்டு நாளைக்கு நிஃப்டி 50க்கு இன்ட்ராடே ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? நம்ம விக்ஸை பார்த்தோம்னா 18.85 இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் அந்த வெலாட்டிலிட்டிக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்ன ஒன்று, ஆப்ஷன் பையர்ஸை ட்ரேடர்ஸை 2 பக்கமும் ஸ்டாப் லாஸ் அன் பண்ணுற மாதிரி வெள்ளிக்கிழமை வந்த மாதிரி இல்லாமல் ஏதாவது ஒரு பக்கம் இருந்து மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறதுக்கு வழி விட்டால் நல்லாயிருக்கும். இந்த பக்கமும் ஏற விடாமல் இந்த பக்கமும் ஏற விடாமல்
நடுவில் ஸ்டாப் லாஸை போட்டு ஹண்டிங் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை மாதிரி இல்லாமல் இருந்தால் ட்ரேடர்ஸ் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் வரலாம். நம்ம ப்ராஃபிட்டில் வந்தாலும் இந்த டேக்ஸ் கட்டியே மாளாது. ஒரு 5 ட்ரேடு ஒரு 6 ட்ரேடு பண்ணாவே 1300 வந்துடுது. அப்புறம் நம்ம என்னத்தை ப்ராஃபிட் பண்ணுறது? இதுக்கு வழி விமோச்சனமே இல்லை. அடுத்த பட்ஜெட் வந்தாலும் மறுபடியும் இந்த எஸ்டிடி உயர தான் போகுது. பாருங்களேன், நான் இதை எழுதியே வச்சுருக்கேன் டைரியில். அடுத்த பட்ஜெட் வரும்போது எஸ்டிடி வரியை உயர்த்த தான் போகிறாங்க பாருங்கள். அதாவது நம்ம 100 ரூபா மார்க்கெட்டில் சம்பாதிச்சா இந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம 1000 ரூபா டேக்ஸ் கட்டுற மாதிரி தான் வரப்போகுது. அவங்களோட ஏம் என்னென்னா, ரீட்டைலர்ஸ் நீங்கள் ட்ரேடே பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி. அப்படி தான் எனக்கு தோணுது. என்னங்க இது அநியாய கொள்ளையாக இருக்குது. இதை பேசினா அரசியல் அப்படின்வாங்க, அரசியல் சாயம் பூசிடுவாங்க. நம்மளோட கொடுமையை நம்மளோட மனக்குமுறலை யார்கிட்ட கொட்டுறதுனே தெரில. உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட தான் நான் கொட்டி ஆகணும். ஒரு 6 ட்ரேட் பண்ணாவே 1300 வருதுங்க டேக்ஸு. அந்த எஸ்டிடின்னு போடுறான், டேர்ன் ஓவர்னு போடுறான், ஸ்டாம்புன்னு போடுறான், ஸ்டாம்ப் இல்லைன்னு ஒன்று போடுறான், அப்புறம் ஜிஎஸ்டின்னு போடுறான், ஐஎஸ்டின்னு போடுறான், இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு டேக்ஸ் போடுறான். ஐயோ கொடுமையாக இருக்குது. அதனால தான் ஏன் எல்லாம் இங்கே விட்ட துபாய்க்கு ஓடுறாங்க, மற்ற கண்ட்ரிக்கு ஓடுறாங்கன்னு இப்போ தான் எனக்கே புரியுது. ஏன்னா சம்பாதிக்கிறதே இந்த தூண்டு காசு, அதுக்கு இவ்வளோ பெரிய வட்டி கட்டுற மாதிரி நம்ம கவர்மெண்ட்டில் இந்தியாவில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது. அதுவும் இந்த ஏப்ரலில் 1லேருந்து ரொம்ப ஒஸ்ட்டாகி போச்சு. அன்றைக்கி நான் ஃப்ரைடே ஒரு 5 ட்ரேடு தாங்க பண்ணேன். 5 ட்ரேடுக்கு எனக்கு 1750 ரூபா போட்டிருக்காங்க டேக்ஸு. அது இதுன்னு எல்லாம் சேர்த்து என்னுடைய லாஸு கீஸ் எல்லாம் சேர்த்தா அதுவே வந்துச்சுங்க 4000 ரூபா. நான் ஒரு 1000 ரூபா தான் வரும்னு பார்த்தேன். 1700 கிட்ட டேக்ஸே வந்திருக்கு. கொடுமையாக இருக்குது. நான் லாஸ் பண்ணது 2620 ரூபா. டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு 80% டேக்ஸ் பே பண்ணுறேன். அதுக்கு இதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்கிறதுனே ஒன்றும் புரியல. இதுக்கு சொன்னால் சொல்யூஷன் கிடைக்குமானாலும் கிடைக்காது. உன்னை எவன் ஆட சொல்கிறான்னு தான் கேட்பானுங்க எல்லாம். இது என்ன ஆகுமோ எனக்கோ ஒன்றும் புரியல. சீக்கிரம் எல்லாருமே ரீட்டைலர்ஸை கவர்மெண்ட்டுக்கு காலி பண்ணிடணும்னு நினைக்கிறதா என்னன்னு தெரியல. அது கவர்மெண்ட்டுக்கு தான் வெளிச்சம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு திங்கட்கிழமை நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸில் இன்ட்ராடே லெவல்ஸு. இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட்டு, இந்த ப்ளூ, இந்த க்ரீன் இதெல்லாம் வரும்போது இதை பேஸ் பண்ணியெல்லாம் எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க. க்ரீன் வந்தால் ஒரு காலை பை பண்ணுறதும், ரெட்டை வந்தால் ஒரு புட்டை பை பண்ணுறதும் அந்த மாதிரிலாம் ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி இந்த லைன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் அதை மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். இதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணி உங்களோட வேல்யூபிள் காசை தொலைச்சிடாதீங்க. இது சும்மா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக. ஏன்னா நானும் ஒரு ஆப்ஷன் பையர்ன்றதுனால நான் என்னுடைய செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த லைன்ஸை போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதனால் என் செட்டப் வேறு மாதிரி இருக்கும், உங்கள் செட்டப் வேறு மாதிரி இருக்கும். ஸ்ட்ராட்டஜிலாம் நான் எனக்காக போட்ட லைன்ஸை நான் உங்களுக்கு ஷோ பண்ணும்போது நீங்கள் இதை நம்பி அங்கே போய் ட்ரேட் பண்ணி மாட்டிக்காதீங்க. ஓகேங்களா? உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, அதுக்கு இந்த லைன்ஸ் ஏதாவது சப்போர்ட் பண்ணுமா, ஹெல்ப்பாக இருக்குமா, அப்படி தான் பார்க்கணுமே கண்டி பிளைண்டாலாம் இந்த லைன்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. ட்ரேட் பண்ணால் முழுக்க லாஸஸ் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஒரு டிஸ்க்ளைமர். ஓகேங்களா? நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி இந்த பிரேவ் ட்ரேடர்ஸ் ஆடியோ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் மீட் பண்ணலாம்.